வணக்கம் நேர்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான மில்லட் சூப்புக்கான ப்ரீமிக்ஸ் வந்து எப்படின்னு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பண்ண போகிறது ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கான ஒரு ப்ரீமிக்ஸு. ஸோ இதை நீங்கள் தாராளமாக ஒரு பிஸ்னஸ் லெவலில் நீங்கள் கொண்டு போகலாம். ஃபார்முலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபார்முலேஷன் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. மில்லட் சூப்பிங்ஸுக்கு வந்து நம்ம மெயினான பொருள் வந்து சிறுதானிய மாவு. ஸோ சிறுதானிய மாவு வந்து 400 கிராம் எடுத்துக்கிறேன். பாசிப்பயிறு பொடி 200 கிராம். ஸோ இது ரெண்டும் மெயின் பேஸு. அடுத்து நம்ம வெங்காய பொடி 120 கிராம், பூண்டு பொடி 60 கிராம், இஞ்சி பொடி 40 கிராம். ஸோ இது அடுத்து டேஸ்ட்டுக்கானது. அடுத்து காரத்துக்கும் ப்ளஸ் கலருக்கும் மிளகாய் பொடி 70 கிராம், மிளகு பொடி 40 கிராம், மஞ்சள் 10 கிராம். அடுத்து நம்மளுடைய சூப் வந்து கொஞ்சம் திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் இல்லையா? கார்ன்ஃப்ளவர் மாவு 40 கிராம், சர்க்கரை 10 கிராம், கல் உப்பு 10 கிராம். ரொம்ப சர்க்கரை ரொம்ப முக்கியம், உங்களோட டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ வறுத்த எள்ளு பொடி பண்ணி 50 கிராம். சூப்புக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இது எல்லாத்துக்கும் அப்படியே எந்த மெஷர்மெண்ட்டையும் மாற்றாமல் எல்லாத்தையும் நல்லா கழுவி காய வச்சு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பவுட்ரு ஃபார்மில் அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ மில்லட்டுக்கான சூப்புக்கான ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். சிலிக்கான் ஜெல் வந்து பாக்கெட் பண்ணி விற்கிது. ஸோ அதை வந்து ஒரு பாக்கெட் வந்து உங்களுடைய எப்போ ஃபுட் ப்ராடக்ட் பண்ணாலும் அதை ஒரு பாக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா இது மாய்ஸ்சர் கண்டென்ட்டை இல்லாமல் உங்களோட ப்ராடக்ட்டு செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகரிக்கும். ஏன்னா கொஞ்சமாவது மாய்ஸ்சர் வந்துருச்சு அப்படின்னா இங்கே கெட்டு போயிடும். ஸோ சிலிக்கான் இருக்கும்போது அந்த ஈரப்பதம் இல்லாமல் உங்களுக்கு ப்ராடக்ட்டு சேஃப் லைஃபாக இருக்கும் உங்களுக்கு வைக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சூப்பு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிஸ்னஸ் லெவலில் கொண்டு போங்க.